அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. எப்போவுமே ஒரு சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம் மக்களே. அந்த செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இதுவரையில் எந்த குடும்பத்தில் யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலுமே அந்த டிவோர்ஸை பற்றி கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுவதற்குன்னு ஒரு குரூப்பே அலைஞ்சிட்ருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் திரு ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் திருமதி சாய்ரா அவரோட டிவோர்ஸை பற்றி ஏகப்பட்ட தியரிக்களை வைத்து கற்பனை கதைகளை அமைத்து இங்கே லிங்க்கு அங்கே லிங்க்கு 1500 கோடி ஜீவனாம்சம் கேட்டாங்க, அந்த அம்மாவுக்கு ஏன் பிடிக்கல இவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருந்த பல யூடியூப் சேனல்களுக்கும் பல ட்விட்டர் ஹேண்டில்களுக்கும் பல ஃபேஸ்புக்களுக்கும் அண்ட் பல இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது ஏ.ஆர். ரஹ்மானால். என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் திருமதி சாய்ரா அவர்களுடைய 29 வருஷத்துக்கான திருமண பந்தம் அவங்க மியூச்சுவல் டிவோர்ஸில் அவங்க முடிக்கிறாங்க. ஸோ அது முடிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு எமோஷ்னல் கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க அவங்க தரப்பு வழக்கினர் மூலியமாக. ஸோ அப்போ என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, எந்த விதமான ஒரு ப்ரைவசியை கெடுக்கும் விதமாக நீங்கள் நடந்துக்காதீங்க. ஸோ இது எங்கள் முழுக்க எங்கள் ப்ரைவசி, நாங்கள் மியூச்சுவலாக அதை பண்ணுறோம் அப்படின்னு ஏ.ஆர். ரஹ்மான் மகன் ஒரு ட்வீட் போட்டு அவர் ஒரு ஸ்டேட்டஸும் போட்டிருக்காரு. இது எதையுமே நாம் பின்பற்றாமல் இவங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் அலசியாராய வேண்டிய அவசியமற்றது. ஏனென்றால் அது அவங்க சொன்னால் தான் முடியும். அப்படி இல்லாமல் இதில் ஏ.ஆர். ரஹ்மானோட விவாகரத்துக்கும் அவங்க ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய மோகினி தே அப்படிங்கிற விவாகரத்தும் ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் கேப்பில் அவங்க வெளியிட்டதுனால இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே. ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் அந்த விவாகரத்து பண்ணுறதை பற்றி அவர் ஃபஸ்ட்டு வெளியிடலை, அவங்க மனைவி தான் வெளியிட்டாங்க. அதுவும் அவங்க மும்பையில் தங்கியிருக்கிறாங்க, இங்கே இல்லை. மும்பையில் இருக்கக்கூடிய அட்வொகேட் வந்தனா அப்படிங்கிறவங்களுடைய ஒரு அசோசியேட்ஸ் மூலியமாக அவங்க ப்ரெஸ் நோட் தராங்க. அவங்க ப்ரெஸ் நோட் கொடுத்ததுக்கு பிறகு ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு ட்வீட் போடுறாரு. அவர் போட்டு அடுத்த ஒரு 1 ஹவர் கேப்பில் அந்த ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேசிக் டைரக்டர் ஒருத்தவங்க மோகினி தே அப்படிங்கிறவங்க அவங்க மார்க் அப்படிங்கிற ஒரு திருமணம் பண்ணி இப்போ டிவோர்ஸ் பண்ணுறதா அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு கோயின்சிடன்ஸ் நடக்குது. ஒரே இடத்துல உள்ளவங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அப்போ 2 பேருக்கு ஒரே டைம் டிவோர்ஸ் அவங்க அப்ளை பண்ணி டிவோர்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக இவங்க 2 பேருக்கும் லிங்க் நம்ம பேசிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஆனால் இந்த மீடியாவில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள், சினிமாவில் உள்ளவங்களை மட்டும்தான் யாருன்னு எவ்வளோ டிக்கெட் ஃபார் கண்டர் பேச முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மோகினி தே அப்படிங்கிறவங்களுக்கும் ஏ.ஆர். ரஹ்மானுக்கும் லிங்க் இருக்கிறதாக கண்ட மணிக்கு பேசினாங்க. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திருமதி சாய்ரா அவர்கள் 1500 கோடி ஜீவனாம்சம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கலைப்புட்டானுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி கலைப்பிடக்கூடிய ஒரு அறிவு குன்றிய அன்சிவிலைஸ்ட் பீப்புள் யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்களே. அந்த அன்சிவிலைஸ்ட் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த மட்டும் கிடையாது, இதற்கு முன்பு நடந்த சிங்கர் மனோ அவங்களுடைய பசங்களுடைய விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா கண்டமேனிக்கு பேசுகிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசினாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க திரு மனோ அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இப்படி தான் பேசுவானுங்க, இவங்களை பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆவான்னு சொல்லிட்டு அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல, எதுவுமே செய்யலை, அவங்க முன்னேற்றத்தை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய குடும்பத்தில் அவருடைய பர்சனலான ஒரு எமோஷன் இருக்கும் பொழுது இவங்க அதை கண்ணு காது மூக்கு வச்சு பேசிகிட்டு இருக்கும் சமயத்தில் அவர் சும்மா இருக்க விரும்பலை. இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, கண்டினியூவஸாக நேற்று ஏ.ஆர். ரஹ்மான் மகன் ஒரு வேதனையாக தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனால், இது எங்களோட கம்ப்ளீட்டான பர்சனல் விஷயம், இதில் எப்படி நீங்கள் இல்லாத பொல்லாத நீங்கள் இங்கே திருச்சி பேசுகிறீங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்கார். ஏ.ஆர். ரஹ்மான் மகளும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த விதத்துலேயுமே எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த சோக நிகழ்வை நாங்கள் கொண்டாட முடியாது, நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுவும் கண்டமணி இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, இது நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு வந்தனா அட்வொகேட் அவங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ கேட்கக்கூடிய கேள்வி பார்த்திங்கன்னா, ஏன் டிவோர்ஸ் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க ஆங்கர். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, அது என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் பண்ணக்கூடிய தப்பு, துரோகம், எத்திக்ஸ்க்கு அகெயின்ஸ்டான விஷயம். ஆனால் இன்றைக்கு மீடியாவில் பேசக்கூடிய ஏ.ஆர். ரஹ்மானுக்கும் அந்த பேசிக் கிட்டாரிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்னு சொல்கிறது முற்றிலும் தப்பு. ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களும் சாய்ரா அவர்களும் 2 பேருமே டிக்னிஃபைடு பீப்புள், வெரி டீசன்ட் பீப்புள். அவங்களுக்கு டிவோர்ஸ்க்கான காரணம் எனக்கு தெரியும்.
ஆனால் அதை சொல்லக்கூடாது, அது அகெயின்ஸ்ட் த லா அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது எவ்வளோ ஜீவனாம்சம் கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, அதை பற்றி நாங்கள் இன்னும் பேசவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஒரு அட்வொகேட் அவர்கள் தான் ஜீவனாம்சம் பற்றி பேசணும், அவங்க கிளைண்ட்டு பேசுவாங்க. அவங்க கிளைண்ட்டும் அட்வொகேட்டும் பேசுவதற்கு முன்னாடியே யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில அறிவு குன்றியவர்கள் பேசுகிறான்னு அர்த்தம் மக்களே. இந்த அறிவு குன்றியவர்கள் ஏ ரகுமான் ஒய்ஃபாக இருக்கிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. இவனுங்க அடித்து விட்றது 1500 கோடிங்கிறாங்க, ஒருத்தர் 2000 கோடிங்கிறான். அதாவது பேசிக் டைரக்டருக்கும் ஏ ரகுமானுக்கும் உள்ள தொடர்பு அவங்க ஒய்ஃப் தெரிஞ்சு போச்சான், அவங்க வீட்டோட ஓடி போயிட்டாங்களாம் அப்படிங்கிறான். ஸோ கண்டமேனிக்கு பேசியிருக்காங்க மக்களே. இன்று ஏ ரகுமான் அவர்களுடைய அட்வொகேட்டான நர்மதா சம்பத் அவர்கள் பல யூடியூப் சேனல்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த பேஸ்லெஸ்ஸான வீடியோ, உங்கள் கற்பனையை கலந்து போட்ட இந்த வீடியோக்கள், இந்த ரைட்டப், இந்த பதிவுகள் எக்ஸில் போட்டது, ஃபேஸ்புக்கில் போட்டது, இன்ஸ்டாவில் போட்டது, இந்த பதிவுகள், இந்த ரைட்டப்ஸு, இந்த வீடியோக்களை நீங்கள் நீக்க வேண்டும். அப்படி நீங்கள் உடனே நீக்கலை அப்படின்னால் உங்களுக்கு 2 வருஷ தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள டிஃபமேஷன் கேஸ் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கை பல பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைக்கப்படுகிறது மக்களே. இந்த பல பேர்களில் பல அறிவு குன்றியவர்களும் அடக்கம். இந்த அறிவு குன்றியவர்கள் ஒருத்தவங்க கிடைச்சா போதும், இவங்களை பற்றி என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், எது வேணால் பேசலாம். தெர் இஸ் நோ பேஸ் ஆர் நோ கிரவுண்ட்ஸ், நோ ஹியர்சே எவிடன்சஸ், நோ விட்னஸஸ், நத்திங். எது வேணால் பேச முடியும் அப்படின்னு பேசி ஜஸ்ட் ஃபார் த வியூஸ்க்காகவும் மக்கள் இதை வந்து பரபரப்பை உபயோகப்படுத்திக்கிட்டு இவங்க பார்க்கணுன்ற ஒரே கேவலமான எண்ணத்துக்காகவும் பண்ணக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் போயிருக்க தகவல் கிடைச்சிருக்குது மக்களே. இப்போ நோட்டீஸ் கிடைச்சதுக்கு பிறகு அவர்கள் அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ண வேண்டும். அப்படி பண்ணலைன்னா ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மக்களே. எல்லா இடங்கள்லையும் உதாரணமாக பார்த்திங்கன்னா நயன்தாரா அந்த தனுஷ் இஷ்யூலையும் சரி, மனோவுடைய மகன்கள் இஷ்யூலையும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்த சினிமா துறையை சார்ந்த பல பேருடைய குடும்ப விஷயத்தில், ஜிவி பிரகாஷோட அவங்களுடைய சைந்தவி அவங்களுடைய குடும்ப விஷயம் சரி, எல்லாத்துலேயுமே தனுஷ் விவாகரத்துலையும் சரி, கண்டமேனிக்கு இஷ்டத்துக்கும் பேசி கண்டதையும் சொல்லிக்கிட்டு, இது உங்களுக்கு புரியல மக்களே, இது வந்து எத்திக்கலி இது மிகப்பெரிய தவறு. அண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மகள் சொல்கிறாங்க, டிவோர்ஸ் இஸ் நாட் சம்திங் வி ஆர் கோன் டு செரிஷ் ஆர் செலிப்ரேட். இது வந்து ஒரு 2 மகள் ஒரு மகன், இன்னும் மகனுக்கு திருமணம் ஆகலை, ஒரு மகள் திருமணம் ஆயிடுச்சுன்னு திருமணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு மைண்ட் ஸ்டேட்டை மாற்றும், எந்த அளவுக்கு எமோஷ்னல் ஸ்டேட்டை வந்து அது வந்து ஷேக் பண்ணும், டிசால்வ் பண்ணும், எந்த அளவுக்கு அது வந்து பாதிப்படையும் அப்படிங்கிறது எதையுமே யோசிக்கிறது இவங்க கிடையாது. தே ஜஸ்ட் வாண்ட் வியூஸ் வேணும், லைக்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான பழப்புக்கு போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இது ஒரு பூனைக்கு மணிகட்டிய விஷயம் மக்களே. இன்னொருத்தவங்க குடும்பத்தை பற்றி, இன்னொருத்தவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விவாகரத்தை பற்றி கண்டதையும் இல்லாதவளாதையும் பேசணும் அப்படின்னால் அடுத்தமே அவர்கள் யோசிப்பாங்களா அப்படிங்கிறது ஏஆர் ரகுமானுடைய விஷயத்தில் வந்து அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன் தெரிய வரும் மக்களே நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.